ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த பதிவு நாங்கள் 1 தொடக்கம் 9 வரை பார்த்ததுடைய இரத்தின சுருக்கமான மீட்டலாக காணப்பட போது மிகவும் விரைவாக நீங்கள் பார்த்ததை மீட்கக்கூடிய இருக்கும். வாங்க பாடத்துக்கு போகலாம். ரைட், நாங்கள் படிக்கிறதுக்கு ஆங்கிலம் படிக்கிறதுக்கு முதல்ல பேசிக் தெரியணும். ரைட், அதில் சப்ஜெக்ட்ண்டா என்ன என்று என்பது எங்களுக்கு வடிவாக தெரியணும். அதாவது எழுவாய், எங்களுக்கு தமிழ் எழுவாய், எங்களுக்கு தமிழ் தெரியும். தமிழ்ல வசன தொடக்கமாக வருவது எழுவாயாக காணப்பட போகுது. ஆங்கிலத்திலும் எழுவாய் என்பது வசன தொடக்கமாக வரும். எழுவாயாக வரக்கூடியவை என்ன எதுவாக இருக்கும்? ஏதாவது ஒரு பொருளோ, இடமோ, காலமோ, நபரோ, இதுதான் என்னவா இருக்க போது எழுவாயாக வரும். உதாரணத்துக்கு நாங்கள் இதில் பார்த்தோம்னா கந்தன் மரத்தை வெட்டினான். இங்க எழுவாயாக எது காணப்படுது? கந்தன். பூனை மரத்தில் ஏறியது, இங்க எழுவாய் என்னவா இருக்குது? பூனை என்று இருக்குது. ரைட், இவ்வாறு எந்த ஒரு பெயர்ச்சொற்கள், அதாவது வசன தொடக்கத்தின் முன்னுக்கு வருவதுதான் பெயர்ச்சொற்கள். அத்தனை பெயர்ச்சொற்களும் 7 சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக அதை கொண்டிடக்கூடியதா இருக்கும். அதாவது 7 வகையான பிரதி பெயர்ச்சொற்கள்ல அடங்கக்கூடியதா இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னா கதவு, கதவுண்டா நாங்கள் அதை என்னன்னு சொல்லலாம்? அது, அதைத்தான் பிரதி பெயர்ன்றது. அரசன், அரசன்டா ஒரு ஆண் ஒரு ஆளை குறிக்குது. அப்ப அவன், இங்க அவன் என்பதுதான் என்னவா இருக்குது? சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக காணப்படுகிறது. சரியா? அந்த 7 பிரதி சொற்களாக காணப்படுபவை இதுல நீங்கள் இப்ப பார்க்கின்ற ஐ, யூ, கீசிட், பி, தே என்கிறவன் அந்த 7 பிரதி பெயர்ச்சொற்கள். இதுல பாருங்க, ஐ என்பது இப்பவும் நான், நான் என்பது நான் என்று மட்டும்தான் சொல்லலாம். அதே மாதிரி இப்ப நானும் நீயும், நானும் நீயும் பாடசாலைக்கு போன நாங்கள் இன்றைக்கு. இதுல யார் போனாங்கள்? நானும் நீயும் என்றா நாங்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்கள் என்பது பி என்பது பயன்படுத்தப்படும். இதுல கீசி இட் என்பது அவன், யாராவது ஒரு ஆண் நபரை அல்லது ஆணுடைய பெயரை குறிப்பிட அவன் என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆளை குறிப்பிட அவள், அதாவது சி என்பது பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று ஏதாவது ஒரு பொருள், அதாவது சிறிய ஒரு மண்ணா இருக்கலாம், சூரியன் அளவு பெரிய பிரம்மாண்டமானதா இருக்கலாம், நாங்கள் அவற்றை பயன்படுத்த என்ன பயன்படுத்த போறோம்? இட், அது. இப்ப சூரியன் என்றா நாங்கள் என்ன சொல்லுவோம்? சூரியன் கிழக்கில் உதிக்கிறது என்றுட்டு அதன் பிறகு அந்த சூரியனை பற்றி சொல்லிக்க நாங்கள் என்ன சொல்லுவோம்? அது. அவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல எழுவாயாக பொருட்கள், இடங்கள் எல்லாத்துக்கும் என்னத்தை நாங்கள் பயன்படுத்த போகின்றோம்? இட். இந்த மூன்றிற்குமான பன்மையாக, அதாவது அவன், அவள், அது, இந்த மூன்றிற்குமான பன்மையாக தே என்பது சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக பயன்படுத்தப்படுகின்றது. ரைட்டா? இப்ப மாடுகள் என்றால் நாங்கள் என்னென்று சொல்லலாம்? அவை. அதே மாதிரி தேவதை என்றால் என்னென்று சொல்லுவோம்? அது. சூரியன் அது. ரைட், இதுல கடவுளை பற்றி குறிப்பிட என்னென்று வரப்போது? நாங்கள் மனிதரை விட கூடுதலான ஆக்கள் என்று சொல்லிக்க, ஒரு ஆண் கடவுளை பற்றி சொல்றதா இருந்தால் ஹி என்று சொல்லுவோம். ஒரு பெண் கடவுளை பற்றி சொல்றது என்றால் சி என்று. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எங்களுக்கு தெரிய வேணும் என்று சொன்னால் முதல்ல எங்களுக்கு ஒற்றுமை பன்மை எவ்வாறு அமைகின்றது என்பது பார்க்க தெரிய வேண்டும். இதில் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஒரு ஒற்றுமையாக காணப்படைக்க நாங்கள் அதை பன்மையாக இருக்கிறத இது எவ்வாறு என்று தெரிய வேண்டும். இதில் பாருங்க, புக் என்றா புத்தகம். அப்போ இதுக்கு பிரதி பேர் நாங்கள் போடைக்கு என்ன போடுவோம்? இட் என்று போடுவோம். அது. அதே மாதிரி புத்தகங்கள், புக்ஸ் என்றா புத்தகங்கள், அதுக்கு நாங்கள் என்னென்று போட போறோம்? அவை என்று போடுவோம். ஆகையால எங்களுக்கு முதல்ல ஒருமை பெண்மை கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். இதுல புக் என்பது புத்தகம், புக்ஸ் என்றா புத்தகங்கள். இதுல என்ன செய்யப்பட்டிருக்குது? இந்த புக் என்பதோட எஸ் சேர்க்கப்பட்டிருக்குது. அப்போ ஒருமையை பெண்மையா மாத்துறதுக்கு பொதுவா எஸ் சேர்க்கிறதா என்னவா இருக்க போது? ஒருமை பெண்மையாக மாறும். பென், பென்ஸ், டேபிள், டேபிள்ஸ். இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எஸ் என்பது சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அப்ப பன்மையா மாத்துறதுக்கு பொதுவா எஸ் சேர்த்தா பன்மையாக வரும். எல்லாத்திற்கும் எஸ் சேர்த்தா பன்மையாக மாற்ற முடியாது. ஒரு சொல்லொன்றுன்ற முடிவில எஸ், டபிள்எஸ், சிஹெச், எஸ்ஹெச், எக்ஸ் சில சந்தர்ப்பங்கள்ல ஓ காணப்பட்டா பன்மையா மாத்துறதுக்கு நாங்கள் இஎஸ் என்பது
சேர்க்க வேண்டும். சரியா, உதாரணத்துக்கு பாக்ஸ் இங்க எக்ஸில காணப்படுகிறது. எக்ஸில காணப்பட்ட என்ன செய்யணும், நாங்கள் இஎஸ் சேர்க்கணும். அப்ப பாக்ஸ் பாக்ஸஸ், போச் போச்சஸ். சரியா, ஆனா ஓ வந்ததுண்டா சில இடங்கள்ல எஸ் மட்டும் சேர்க்கணும், சில இடங்கள் சேர்க்க வேண்டும் இஎஸ் சேர்க்க வேண்டும். அதே போன்று ஒரு சொல்லின் முடிவில பை வந்தது என்று சொன்னா, அதாவது ஒரு பொருளின் முடிவில வை வந்தது என்று சொன்னா அந்த வைக்கு முன்னுக்கு உயிரெழுத்து காணப்பட்ட, அதாவது AEIOU காணப்பட்டது என்று சொன்னா அந்த பைக்கு பக்கத்துல எஸ் சேர்த்தா சரி. அந்த AEIOU வராமல் கன்சனன்ட் மெய்யெழுத்துக்கள் முன்னுக்கு வந்தால் இந்த பை என்பது ஐயாக மாறி இஎஸ் சேர்க்க வேண்டும். அதாவது பை இல்லாமல் போய் ஐஎஸ் என்று வெறும் பன்மையா மாறிக்க. உதாரணம் பாருங்க, இதுல போய் பாய்ஸ், இங்க AEIOU பெவல்ஸ்ல ஓ வருது. ஓ வந்தால நாங்கள் பன்மையா மாற்றிக்க எஸ் சேர்க்கப்பட்டது. அதே மாதிரி இ பிளைண்டா இ, இதுல பையில முடியுது, முன்னுக்கு கன்சனன்ட் முன்னுக்கு இருக்கிறதால பை ஐயாக மாறி இஎஸ் சேர்க்கப்படுகிறது. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வடிவாக தெரிந்திருக்க வேண்டும். அதற்காக உதாரணத்துக்கு 2 சப்ஜெக்ட் ப்ரொனவுனை பார்ப்போம். இப்ப ராம், ராம் என்றால் அவன், ராமுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது ஹி. மீரா என்ன பயன்படுத்தலாம், சி. ஆண்ட், ஆண்ட் என்றா எறும்பு, எறும்பு என்னன்னு சொல்லுவோம் நாங்கள், அது இட். போன், ட்ரீஸ், ட்ரீஸ் என்றா மரங்கள். அப்ப இதுல எஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு பன்மை என்று தெரியும், அதால நின்று நாங்கள் போடுகின்றோம் தே. அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பி என்ற வினையை பார்ப்போம். இந்த பி என்பது ஒரு லிங்கிங் வெர்ப்ஸ், அதாவது தொடர்பு படுத்துகின்ற வினையாக காணப்படுகின்றது. எழுவாயை ஏனைய வசனத்தின் மிகுதி பகுதியோட தொடர்பு படுத்துறதாக இந்த லிங்கிங் வெர்ப்ஸ் என்பது காணப்படுகின்றது. இந்த பி என்பது, இந்த பி நேராக வந்து பக்கத்துல அமராது. இந்த பி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் பக்கத்துல வரைக்க ஒவ்வொரு வகையில காணப்படும். அதாவது பி தன்னுடைய வடிவத்தை ஆமிசாரா மாத்தி ஒவ்வொரு எழுவாய்க்கு பக்கத்திலையும் வந்து சேரும். ஐ என்பது நான், நான் என்பது பக்கத்துல இந்த பி என்று வந்த அமெரிக்க ஐ ஆம், ஆம் என்று தான் வரும். அதே மாதிரி பன்மை எல்லாத்துக்கும் பக்கத்துல இந்த பி என்பது என்னென்று மாறி வரப்போது ஆ என்று வந்து அமரும். அதே மாதிரி இஸ் என எதுக்கு வரப்போது படர்க்கி உரிமையானத்துக்கும் பக்கத்துல வரைக்க இந்த லிங்கிங் வெர்ப்ஸ் ஆன வி இஸ் என வந்து அமையும். அப்ப கி இஸ் டீச்சர் என்றால் அவன் ஒரு ஆசிரியராக இருக்கிறான். அந்த இருதான் என்னவா இருக்க போது, இந்த இரு. சிட் என்றது இரு, அது ஆக்டிவ் வெர்ப்ஸா இருக்குது. சிட் என்றா ஒரு செயலை குறிக்குது. அந்த இரு இதுல இல்ல, அவன் ஒரு வைத்தியராக இருக்கிறான். அப்ப இது வசனத்தை தொடர்புபடுத்துறதாக காணப்படுகின்றது. அதுதான் என்ன சொல்ல நாங்கள் லிங்கிங் வெர்ப்ஸ். இதுல ஐயும் ஜூவும் எப்பவும் சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக காணப்படுக அவ்வாறே தான் காணப்பட போகுது. அதுக்கு நாங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ஜூ ரெண்டும் அவ்வாறே தான் பெறும். நான் என்று சொன்னா எங்கேயும் நான் தான், ஜூ என்றாலும் அதே போன்றுதான், நீ அல்லது நீங்கள் என்பது ஜூ தான். பி என்றா என்ன, நானும் நீயும் என்று ரெண்டையும் சேர்த்து சொல்லிக்க என்னென்னு சொல்லுவோம், நாங்கள் பி என்று சொல்லி பயன்படுத்துவோம். அதே மாதிரி தன்மை எல்லாத்துக்கும் என்ன நாங்கள் பயன்படுத்துவோம், அவர்கள் அல்லது அவை என்று வரைக்க தே என்பது பயன்படுத்துவோம். அதற்கு எல்லாம் பயன்படுத்தப்படுகின்ற லிங்கிங் வெர்ப்ஸ் என்னவா இருக்க போது ஆ காணப்படும். ஐ ஆம் எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இதுல ஆம் என்பது என்னவா குறிக்குது, இருக்கிறேன். அப்ப இது ஒரு ஆசிரியரோட நான் என்பதை தொடர்புபடுத்துறதாக இந்த ஆம் என்பது காணப்படுகின்றது. தே ஆர் அவர் புக்ஸ், என்ன, அவை எங்களுடைய புத்தகங்கள். அப்ப இதுல நாங்கள் ஆ என்பது என்ன போடா புத்தகங்கள் என்று சொல்லி வசனத்தை முடிக்கலாம் தமிழ்ல. ஆனா ஆங்கிலத்துல கட்டாயம் ஒரு வினை இருக்கணும். அந்த வினை சொல்லப்போம் என்ன எங்க வர போகுது, ஆங்கிலத்துல எழுவாய் சப்ஜெக்டுக்கு அடுத்ததாக காணப்பட போதும் வினையாக காணப்படும். சரி, அப்ப தே ஆர் அவர் புக்ஸ், அவைகள் எங்களுடைய புத்தகங்களாக இருக்கின்றன. ஐ ஆம் எ டீச்சர், நாங்கள் ஒரு வசனம் உண்டு அமைக்கிறேன். ஐய பக்கத்துல இப்போ என்ன வரும் பார்த்தா லிங்கிங் வெர்ப்ஸ் ஆம், ஐ ஆம் எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன்.
நான் ஒரு ஆசிரியராக இருக்கவில்லை என்று சொன்னா என்னன்னு சொல்லுவோம், இந்த ஆமோட நொட்டை பயன்படுத்துவோம். ஐ ஆம் நாட் எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியர் அல்ல. எதிர்மறையா மாத்தக ஆம் இஸ் ஆரோட என்ன செய்ய போறோம், நொட் என்பது சேர்த்து பயன்படுத்தினால் எதிர்மறையாக மாறிவிடும். ஐ ஆம் நாட் எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியர் அல்ல. நான் ஒரு ஆசிரியரா என்று சொல்லி கேள்வி கேட்க என்னன்னு கேட்கலாம், இந்த ஆம் இஸ் ஆர் முன்னுக்கு வரப்போகுது. அப்ப ஆம் ஐ எ டீச்சர்டா நான் ஒரு ஆசிரியரா, விளங்குதா? அப்ப உங்களுக்கு இந்த ஆம் என்பது நொட்டை சேர்த்து வந்தா எதிர்மறையா மாறுது, ஆம் என்பது முன்னுக்கு வந்துன்னு சொன்னா கேள்வியா மாறுது. இந்த ஆம் மட்டும் இல்ல, ஆம் மிஸ் ஆர், இந்த மூன்றுமே அவ்வாறு தான் மாற்றம் அடைகின்றது. தே ஆர் அவர் புக்ஸ், அவைகள் எங்களுடைய புத்தகங்களாக இருக்கின்றன. அவைகள் எங்களுடைய புத்தகங்கள் அல்ல என்னன்னு சொல்லுவோம், தே ஆவுக்கு பக்கத்துல நோட் பயன்படுத்துவோம், தே ஆர் நாட் அவர் புக்ஸ். அதே மாதிரி கேள்வியா மாத்திரம்டா ஆதே அவர் புக்ஸ், அவைகள் எங்களுடைய புத்தகங்களா. இதுல வசன தொடக்கம் இப்போ கேபிட்டலா இருக்கணும், அதாலதான் முன்னுக்கு வரைக்கும் பாருங்க ஆ வரைக்கும் கேபிட்டல் வருது. இங்க தேக்கு கேபிட்டல் இருந்தது, கேபிட்டல் இல்ல. ஐ என்பது எப்பவும் எங்க வந்தாலும் கேபிட்டல் தான் போட வேண்டும். ஏதாவது செயலை குறிக்கின்ற வினைகள், உதாரணமாக ஈட், பிளே, கோ, திங், ட்ரிங்க், இதெல்லாம் என்னவா இருக்குது, ஒரு செயலை குறிக்கின்றது. அப்ப இந்த வினைகளை தான் என்னன்னு சொல்லுவோம், ஆக்டிவ் வேர்ப்ஸ். ஆக்டிவ் வேர்ப்ஸ் என்று சொல்லப்படுறது. இந்த ஆமிசாரோட இந்த ஆக்டிவ் வேர்ப்ஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து, அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் என்று சொல்லுவோம். உங்களுக்கு அது இப்ப தேவையில்லை. இப்ப ஈட்டண்டா ஈட்டிங் அண்டா சாப், இது ஈட்டண்டா சாப்பிடு, ஈட்டிங் அண்டா சாப்பிட்டு கொண்டு, கோண்டா போ, கோயிங் அண்டா போய்கொண்டு, அதே மாதிரி ட்ரிங்க் அண்டா குடி, ட்ரிங்கிங் அண்டா குடித்து கொண்டு. அப்ப இதோட ஆமிசா சேர்ந்து வரைக்கும் ரெண்டு பேரை போய் பாருங்க, ஆம் அண்டா இருக்கிறேன், அப்ப ஐ ஆம் ஈட்டிங் அண்டா நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அப்போ ஒரு வசனம் இப்ப நடந்து பிரசன்ட் கண்டினியூஸ் இப்ப நடந்து கொண்டிருக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்த போறோம் என்னண்டு, இந்த ஆம் இஸ் ஆர் கட்ட பி என்ற லிங்கிங் வேர்ப்ஸோட ஐஎன்ஜி ஃபார்ம் செய்யறக்க இப்ப நடந்து கொண்டிருக்கிறதா குறிக்கிறதா இருக்கும். ஐக்கு பக்கத்துல வைக்க என்ன வருது, ஐ ஆம் ஈட்டிங் அண்டா நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஹி இஸ் பிளேயிங், அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான். தே ஆர் ட்ரிங்கிங், அவர்கள் குடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, இது நாங்கள் யூ ஆர் ஈட்டிங், நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள். யூ ஆர் நாட் ஈட்டிங் என்றா நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை, இப்ப நீங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. ஆர் யூ ஈட்டிங், நீ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயா அல்லது நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்களா. ஹி இஸ் ரன்னிங், அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அதே மாதிரி இஸ்கி ரன்னிங், அந்த இஸ் என்பது முன்னுக்கு வந்தா கேள்வியா மாறுது. இஸ்கி ரன்னிங், அவன் ஓடிக்கொண்டிருக்கிறானா. ஹி இஸ் நாட் ரன்னிங், அவன் ஓடிக்கொண்டு இருக்கவில்லை. நாங்கள் அதுல பார்த்தது ஆக்டிவ் வேர்ப்ஸ் ஆமிசாரோட சேர்ந்து ஐஎன்ஜி ஃபார்மாக வரும்போது தொடர் வாக்கியத்துக்கு குறிக்கும், இப்ப நடந்து கொண்டிருக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். சரியா, இதுல பாருங்க ரன், ஈட், பிளே, கம், ரைட், ரீட் என்ன அர்த்தம், ஒரு செயலை குறிக்குது. இப்போ உடல் ரீதியாக செய்யலாம் இருக்கலாம். இப்ப திங்கன்றது உள ரீதியாக மேற்கொள்ளப்படுகின்ற செயலாகவும் இருக்கலாம். இதெல்லாம் என்ன வேர்ப்ஸா இருக்குது, ஆக்டிவ் வேர்ப்ஸ். ஐ, யூ, பி, தே, இவற்றுக்கு பக்கத்துல இந்த ஆக்டிவ் வேர்ப்ஸ் வருதுன்னு சொன்னா மாற்றம் இல்லாமல் அப்படியோ வரும். ஐ, யூ, பி, தே, இது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கு பதிலாக வர போற எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் என்ன செய்யணும், வினையடி மாற்றம் இல்லாமல் வரும். உதாரணமா பாருங்க, ஐ ரைட் லெட்டர், ஐ இதுல பாருங்க ரைட் தான் வினையடியாம இருக்கு, அது அப்படியே வருது, மாற்றம் இல்லை. ஐ ரைட் லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். தே கம் டு ஸ்கூல், அவர்கள் பாடசாலைக்கு வருகிறார்கள் அல்லது அவர்கள் பாடசாலைக்கு வருகிறவர்கள் எப்படின்னு சொல்லலாம். சரியா, அதுக்கு என்ன பயன்படுத்தப்படுறது, கம் என்பது மாற்றம் இல்லை. அப்ப ஐயுபிதே வந்து சொன்னா வினை அடியில மாற்றம் இல்லாமல் அவ்வாறே வரும். ஆனால் கீசீட், அதாவது படர்க்கி ஒருமை வந்து சொன்னா, இப்ப கீசீட், இப்ப ரவி என்பதுதான் என்ன வாங்க பயன்படுத்தப்படும், ரவி போன்ற சப்ஜெக்டுக்கு பக்கத்துல இந்த வினையடி அவ்வாறே வராது. என்ன செய்யும், அதுக்கு பக்கத்துல
எஸ்ஓ இஎஸ்ஓ அல்லது ஐஎஸ்ஓ சேர்த்து வரும். உதாரணமா பாருங்க, கீ ரைட்ஸ் எ லெட்டர். கீ என்றது அவன். அப்ப இது படர்க்கி ஒருமை. படர்க்கி ஒருமைக்கு பக்கத்துல வினைகள் வரைக எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்த்து வரும். சரி, அப்ப கீ ரைட்ஸ் எ லெட்டர், அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். ரவி கம்ஸ் டு ஸ்கூல். அப்ப இதுல பாருங்க, கம் என்பதுக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது? எஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. ரைட்ன்றது ரைட்ஸ் என்று வருது. விளங்குது தானே? இப்ப இதுல சிலருக்கு ஒரு குழப்பம் கொண்டு வரும். என்னன்னா, நாங்கள் ஒற்றுமைய பெண்மையா மாத்துக்கு, அதாவது ஒரு பெயர் சொல்லுண்ட நாங்கள் பெண்மையா மாத்துக்கு எஸ் சேர்த்துனாங்க. அது ஒரு பொருளை பெண்மையா மாத்துறதுக்கு. இங்க வினைய படர்க்கு ஒருமைக்கு பக்கத்துல போடைக்குதான் என்னவா போடுறோம்? எஸ் சேர்க்கிறோம். இது வினைச்சொல்லோட எஸ் சேர்க்கப்படுது. அது பெயர் சொல்லோட எஸ் சேர்க்கப்படுது. பெயர் சொல்லோட எஸ் சேர்த்து வந்திருந்தா பெண்மை. அந்த பெண்மைக்கு பக்கத்துல வினை வடிவங்கள் வரைக்க மாற்றம் இல்லாமல் வரும். இங்க படர்க்கு ஒருமைக்கு பக்கத்துல வினைகள் வரைக்க வினைச்சொல்லோட எஸ் சேர்த்து பயன்படுத்துவோம். இது மாறி மாணவர்களால விளங்கிக் கொள்ளக்கூடியது. விளங்குவார்கள் இந்த எக்ஸாமுக்கு செய்யும் போது பார்க்காமதால மாறி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. ரைட், இதுல பாருங்க, ஐஜு பி தே என்பதுக்கு துணை வினையாக பயன்படுத்தப்படுகிறது டு. ஐஜு பி தே. படர்க்கு ஒருமைக்கு மட்டும் டஸ் என்றது பயன்படுத்துவோம். இங்க ஐஜு பி தேக்கு துணை வினையாக டு பயன்படுத்தப்படுகின்றது. எதிர்மறையா மாற்றுவதற்கோ அல்லது கேள்வியாக மாற்ற வேணும் என்றாலோ அதுக்கு ஒரு துணை வினை தேவையா இருக்குது. அந்த துணை வினையாகத்தான் இங்க பயன்படுத்தப்படுகின்றது. என்னவா இருக்குது? டு. அப்ப டு என்பது ஒரு வினையையும் குறிக்குது. அது வேற. டு ஒண்டா செய். இப்ப ஐ டு மை ஹோம்ஒர்க், நான் என்னுடைய வீட்டு வேலைகளை செய்கிறேன் என்று சொல்லலாம். இங்க துணை வினையாக பயன்படுத்தப்படுகின்றது. ஐஜு வினையா இருக்குது, இந்த துணை வினையா இருக்குது டு. இப்ப நான் ஒரு ஆசிரியர்ண்டா நாங்கள் என்னன்னு சொன்னான்? ஐ ஆம் எ டீச்சர். நான் ஒரு ஆசிரியர் அல்லன்றைக்கு என்னன்னு சொன்னாங்க? ஐ ஆம் நோட் எ டீச்சர். அந்த ஆமோட நோட்டை பயன்படுத்தினாங்க. இங்க ரன்னோட சேர்த்து ரன் நோட் என்று சொல்லிடலாம். அதை பிரிக்கிறது தான் என்ன செய்யறோம்? ஒரு துணை வினை பயன்படுத்தப்படுகின்றது. ஐஜு விதைக்கு அந்த துணை வினை என்னவா இருக்குது? டு. சரியா? அப்ப இங்க டூவோட நொட்டை சேர்த்து ரன் பயன்படுத்தினோம்டா அது ஒரு எதிர்மறை வசனமாக மாறும். உதாரணமா இதுல பாருங்க, யூ டு நாட் பிளே. நீ விளையாடவில்லை. அதே மாதிரி பி என்றா வி டு நாட் ஈட் என்றா நாங்கள் சாப்பிடவில்லை. தே டு நாட் ரன், அவர்கள் ஓடவில்லை. இவ்வாறு எந்த வசனத்துக்கும் மாற்றலாம். அதே மாதிரி இங்க கேள்வி அமைக்கிறேன்னு சொன்னா இந்த டூவை கொண்டு வந்து முன்னுக்கு போட்டா சரி. ஐஜு விதையில கேள்வி ஒன்று அமைக்கணும்னு சொன்னா டூ என்ன செய்யுது? வசனத்தின் தொடக்கமாக வருகிறது. அங்கால வினையடி அவ்வாறே வருது. அப்ப டு தே பிளே, அவர்கள் விளையாடுகிறார்களா? கேள்வியா கேட்க டூ நோட் டைம் பயன்படுத்த, அவர்கள் விளையாடவில்லையா என்று சொல்லி கேட்கிறேன். என்ன செய்யலாம்? இந்த டூவோட நோட் சேர்ப்போம். டூ நோட் தே பிளே, அவர்கள் விளையாடவில்லையா? இதே எதிர்மறையான கேள்வியா மாற்றக்கு டூ நோட்டும் பயன்படுத்தலாம். ஓகே, ரைட். அதே போன்று இங்க படர்க்கு ஒருமை, அதாவது கீ சீட் ரவி போன்ற படர்க்கு ஒருமைக்கு ஹெல்பிங் வெர்ப்ஸா இருக்கிறது டஸ். கேள்வியா மாற்றும் போதோ அல்லது எதிர்மறையாக மாற்றும் போதோ கீ சீட் போன்ற படர்க்கு ஒருமைக்கு டஸ் துணை வினையாக பயன்படுத்தப்படும். ரைட்டா? நாங்கள் மேல ஏற்கனவே பார்த்தாங்க, கீ ரைட்ஸ் லெட்டர். இங்க எஸ் வந்திருக்குது. அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். ஆனா எதிர்மறையா மாத்தைக்க அல்லது கேள்வியாக மாற்றும் போது வினைச்சொல்லோட எஸ் இருக்காது. இந்த எஸ் தான் டூவோட டஸ் என பயன்படுத்துவதாக நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். சரியா? அப்ப நாங்கள் இதுல எதிர்மறையாக வசனம் அமைக்கிறோம். என்னன்னு சொல்லுவோம்? கீ டஸ் நாட் ஈட், அவன் சாப்பிடவில்லை. அப்ப அவன் சாப்பிடுகிறான் என்னென்று வசனம் சொல்லியிருப்போம்? கீ ஈட்ஸ், எஸ் சேர்த்து வந்திருக்கும். எதிர்மறையா மாத்தைக்கு என்ன செய்யறோம்? டஸ் நாட் ஈட், அவன் சாப்பிடவில்லை. கீ டஸ் நாட் ஈட், அவன் சாப்பிடுகிறான்டா என்னன்னு சொல்லுவோம்? கீ ஈட்ஸ், அங்கே எஸ் வந்திருக்கும். எதிர்மறையா மாத்தைக்கோ கேள்வியா மாத்தைக்கோ வினை வடிவம் அவ்வாறே தான் வரும். நம்ம பாருங்க, கீ ரைட்ஸ் லெட்டர், அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். அப்ப ரைட்டோட எஸ் சேர்ப்படுது.
எழுதவில்லை. ஹி டஸ் நாட் ரைட் எ லெட்டர். அவன் ஒரு கடிதம் எழுதவில்லை. அப்ப இது எதிர்மறை வாக்கியமாக காணப்படுகிறது. இதுல பாருங்க, அப்ப துணை வினையாக என்ன காணப்படுது? டஸ் பயன்படுத்தப்படுகிறது. வினை அடி என்னென்று காணப்படுது? மாற்றம் இல்லாமல் அவ்வாறே வருகிறது. அதே மாதிரி கேள்வியா மாத்தைக்கு என்ன செய்யறோம்? டஸ் என்பது முன்னுக்கு வருகிறது. அப்ப டஸ் ஹி ரைட் எ லெட்டர். அவன் ஒரு கடிதம் எழுதுகிறானா? அப்ப ரைட் என்பது இங்க எஸ் ஏதாவது சேர்த்து வருதா? இல்ல, இந்த எஸ் தான் நீங்க டூவோட போனது நீங்கள் நினைவித்துக் கொள்ளலாம். அப்ப டஸ் ஹி ரைட் எ லெட்டர் என்றால் அவன் ஒரு கடிதம் எழுதுகிறானா? அதே மாதிரி டஸ் நோட் என்று சொல்லி கேள்வியும் போடலாம். அவன் ஒரு கடிதம் எழுதவில்லையா? அப்ப டஸ் நோட் ஹி ரைட் எ லெட்டர். அவ்வாறும் கேள்வி அமையலாம். ரைட், இதுல பாருங்க, டஸ் நாட் ஹி ரைட் எ லெட்டர். அவன் ஒரு கடிதம் எழுதுகிறானா? டஸ் நாட் ஹி ரைட் எ லெட்டர். அவன் ஒரு கடிதம் எழுதவில்லையா? ரைட்டா, இங்க டஸ் வந்துட்டு சொன்னா கேள்வியோ எதிர்மறையோ வருதுன்னு சொன்னா வினை அடியில மாற்றம் இல்லாமல் வரும். கீ சீட்டுக்கு டஸ் பயன்படுத்துவோம், ஐஜுவிதைக்கு டூ பயன்படுத்துவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 9 பதிவில் இவற்றைத்தான் நாங்கள் பயிற்சிகளோட பார்த்து இது ஒரு ரிவிஷனாக உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஏற்கனவே படித்த விடயம் என்பதால நாங்கள் ஒரு அதை மீட்டு பார்க்கறதாக இது அமையும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விடயமா இருந்தாலும் பார்க்கறதுக்காக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட பகுதியை உடனடியாக மீட்கக்கூடியதா இருக்கும். ஓகே, தொடர்ந்து 10வது பதிவில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.